எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். नमस्कार। மனதின் குரலில் உங்கள் அனைவரையும் मन की बात வரவேற்கிறேன். में நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் யோகக்கலையின் ஆற்றல் சர்வதேச யோகக்கலை தினத்தின் நினைவலைகளால் நிரம்பியிருப்பீர்கள். இந்த முறையும் ஜூன் மாதம் 21ஆம் தேதியன்று நாடெங்கிலும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் சர்வதேச யோகக்கலை தினத்தின் அங்கமாக ஆனார்கள். 10 ஆண்டுகள் முன்பாக இந்த தினம் தொடங்கப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்போது 10 ஆண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் முந்தையதை விட மேலும் சிறப்பாக, மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதிகமானோர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே யோகக்கலையை தங்களுடையதாக்கி வருகின்றார்கள் என்பதையே இது அடையாளப்படுத்துகிறது. இந்த முறை யோகக்கலை தொடர்பான சிந்தையை கவரும் பல காட்சிகளை காண முடிந்தது. விசாகப்பட்டினத்தின் கடற்கரையிலே 3 லட்சம் மக்கள் குழுமி ஒன்றாக யோகம் பயின்றார்கள். விசாகப்பட்டினத்தின் மேலும் ஒரு அற்புதமான காட்சியையும் காண முடிந்தது. 2000த்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிடங்கள் வரை 108 சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டினார்கள். சிந்தித்துப் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒழுங்குமுறை, எத்தனை அர்ப்பணிப்பு இருந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு. நமது கடற்படையின் கப்பல்களிலுமே கூட யோகக்கலையின் பெரிய வெளிப்பாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது. தெலங்கானாவிலே 3000 மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஒன்றாக இணைந்து யோகக்கலை முகாமில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். யோகக்கலையானது எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக ஆக முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தில்லி வாசிகள் யோகக்கலையை தூய்மையான யமுனை என்ற உறுதிப்பாட்டோடு இணைத்து யமுனை நதியின் கரைகளுக்குச் சென்று யோகப் பயிற்சியை மேற்கொள்வதன் வாயிலாக செய்து காட்டினார்கள். உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரத்தின் சினாப் பாலத்திலும் கூட மக்கள் யோகப் பயிற்சியை மேற்கொண்டார்கள். இமயத்தின் பனிமூடிய சிகரங்களும் இண்டோ திபெத்திய எல்லையோர ரோந்துப்படையின் வீரர்களும் எனும்போது அங்கும் கூட யோகக்கலையை இவர்கள் பயின்றார்கள். சாகசமும் பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்தன. குஜராத் வாசிகளும் கூட ஒரு புதிய வரலாற்றினை படைத்தார்கள். வடு நகரில் 2121 மக்கள் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதியதொரு பதிவினை ஏற்படுத்தினார்கள். நியூயார்க், லண்டன், டோக்கியோ, பாரிஸ் என உலகின் அனைத்து பெருநகரங்களிலிருந்தும் யோக பயிற்சி பற்றிய காட்சிகள் கிடைத்தன. ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக இருந்தன. நிலைத்த தன்மை மற்றும் சமச்சீர் நிலை. இந்த முறைக்கான கருப்பொருளும் கூட மிகவும் சிறப்பானது. ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியத்திற்கு யோகக்கலை. இது வெற்று கோஷமல்ல, வசுதைவ குடும்பகம், அதாவது அனைவரும் ஓர்குலம் என்ற உணர்வினை நமக்கு குறித்து காட்டும் ஒரு திசை இது. இந்த முறை யோகக்கலை தினத்தின் விசாலத்தன்மை யோகக்கலையை தங்களுடையதாக்கிக் கொள்ள அதிகபட்ச மனிதர்களிடம் உள்ளெழுச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.